to Parikshit family. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆஃப்டர் டெலிவரி நம்மளோட ஸ்டொமக்கை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட டெலிவரி சி செக்ஷன் தாங்க. நான் என்னோட ஸ்டொமக்கை எப்படிலாம் குறைச்சேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்னோட ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்தே நான் என்னோட ஸ்டொமக்கை குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னோட டாக்டர் எனக்கு சொன்ன டிப்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுடைய வெயிட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் குடிக்கிற வாட்டர் ஹாட் வாட்டராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஹாட் வாட்டர் உங்களுடைய வெயிட் ரெடியூஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் உங்களுடைய ஸ்டொமக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கெட் நிறைய ஹாட் வாட்டர் எடுத்துப்பாங்க. அந்த ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. அந்த தண்ணியோட சூடு உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கணும். ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட நீங்கள் குளிக்கும் போது அந்த ஹாட் வாட்டரை ஒரு மக்கில் கோரி நல்ல ஃபோர்ஸாக உங்கள் ஸ்டொமக்கில் ஊற்ற சொல்லணும். இதே மாதிரி ஒரு 2 month கண்டினியூ பண்ணால் உங்களுடைய ஸ்டொமக் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மதர் ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுடைய வெயிட் ரெடியூஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ப்பப்பை வாயு க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மதர் ஃபீட் பண்ணுறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய குழந்தைக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மதர் ஃபீட் நம்மளுடைய குழந்தைக்கு குறைஞ்சது ஒரு 6-7 மாதத்துக்காவது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய குழந்தையோட இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கும். நம்ம பெட்டில் படுத்துகிட்டே நம்மளோட ஸ்டொமக்கையும் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மூச்சை நல்லா உள்வாங்கி அப்படி மெதுவாக விடணும். இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி நீங்கள் உள்வாங்கும் போதே உங்கள் ஸ்டொமக் உள்ளக்க போகிறது நீங்கள் நல்லாவே நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3 sets 50 times நீங்கள் பண்ணணும். 150 times வரும். நீங்கள் இது அப்பப்போ பண்ணிக்கலாம், ஒரே வாட்டி பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டே தான் இதை பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுனால உங்களோட ஸ்டொமக்கு ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய சாப்பாட்டில் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கும் நல்லது, நம்மளுடைய குழந்தைக்கும் நல்லது. ரைஸோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 to 4 liters கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். ஏன்னா நம்ம மதர் ஃபீட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு நீர் சத்து அதிகமாக தேவைப்படும். ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நம்ம பயிர் வகைகள், நிறைய பயிர் வகைகள் இருக்குது. அந்த மாதிரி பயிர் வகைகள் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பயிர் வகைகளை நல்லா சமைச்சு நம்ம சாப்பிட்லாம். அதனால் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய வயிறும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கும் ஹெல்த்தி, நம்மளுடைய குழந்தைக்கும் ஹெல்த்தி. நான் என்னோட ஸ்டொமக்கை குறைக்கிறதுக்கு பெட்லாம் யூஸ் பண்ணாங்க. காட்டன் துண்டு தான் நான் யூஸ் பண்ணேன். காட்டன் துண்டை நீல வாக்கில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த காட்டன் துண்டை வச்சு கெட்டும்போது நம்ம நின்றுக்கிட்டு கெட்டக்கூடாது, நம்ம பெட்டில் படுத்துட்டு தான் கட்டணும். அப்போ தான் நம்மளுடைய வயிறு உள்ளக்க அமுங்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய துண்டை வச்சு நம்ம கெட்டும்போது நல்லாவே நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். அப்படி கெட்டும்போது கடையில் சேஃப்டி பின், பெரிய பின் இருக்கும். அது ஒரு 3 பின் எடுத்து நீங்கள் சைடில் நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோட இதில் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.